1 நாளாகமும் 29வது வசனம் 12வது அதிகாரம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலும் சத்துவமும் சத்துவமும் வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்துவ பலப்படுத்துவ உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே கிருபையானவராய். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடந்து. இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு 2 மாதமாக நான் போகவே இல்லை. இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கி நான் கண்டிப்பாக போகணும்னு நினச்சிட்டு நான் முடிவு பண்ணதே 11 மணிக்கு தான் பண்ணேன். சரி, நம்ம சர்ச்சுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு. நான் எப்போயுமே சர்ச்சுக்கு போகும்போது, வெள்ளிக்கிழமை போகும்போது, ஞாயிற்றுக்கிழமை போகும்போது என்னால் முடிஞ்சது நான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு போவேன். 2 எடுத்துகிட்டு போவேன், 4 எடுத்துகிட்டு போவேன். எவ்வளோ இருக்குதோ நான் அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா நான் எடுத்துகிட்டு போவேன். எப்போயுமே என் கடையில் இருக்க பிஸ்கெட்டே நான் எடுத்துகிட்டு போவேன். நான் கம்மியாக தான் வாங்குவேன், இருந்தாலும் ஒரு பாக்கெட் தான் வாங்குவேன். இருந்தாலும் நான் பிஸ்கெட் எப்போயுமே எடுத்துகிட்டு போவேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன், சரி நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், 2 பிஸ்கெட் எடுத்துகிட்டு போகலாம், மீதி நம்ம காசு எடுத்து நம்ம வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். இருந்தாலும் நான் பிஸ்கெட் 2 எடுத்துகிட்டு பர்ஸில் காசு அதை வச்சுட்டும் போயிட்டேன். வச்சுட்டு போய் பிஸ்கெட் போய் வாங்கலான்னு போகிறேன். அங்கே போய் பார்த்தா பர்ஸு இல்லை, நான் வேணான்ட்டு சொல்லி போயிட்டேன். ஐயோ என்ன ஆண்டவரே, நான் என்னென்ன அதில் நான் பிஸ்கெட்டை கொடுக்கவே இல்லை. சர்ச்சில் உட்காந்துட்டேன். என் பேக்கில் இருக்க பிஸ்கெட்டை நான் சர்ச்சில் கொடுக்கவே இல்லை. பாஸ்ட்டு வசனம்லாம் சொல்கிறாரு. சரி நம்ம எப்படியாவது கொடுக்கணுமே நம்மக்கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு நான் போகிறேன். சரி, சர்ச்சும் முடிஞ்சிச்சு. வசனம்லாம் கொடுத்தாரு. வசனம் கொடுத்துட்டு சரி நம்ம பிஸ்கெட் எப்படியாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா டீ பக்கத்தில் ஏற்கனவே பிஸ்கெட் 2 இருந்தது. நான் அதோட போட்டேன். நான் அப்போ கூட சொன்னேன், ஆண்டி இன்றைக்கி நான் பிஸ்கெட் கம்மியாக தான் எடுத்து வந்தேன் ஆண்டி அப்படின்னு. சரி பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னாங்க. அதுதான் நம்ம நான் என்னமோ நினச்சேன், வெக்கப்பட்டு போவோன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் நான் அந்த இடத்துல பரவாயில்லம்மா நீ கொடுத்த பிஸ்கெட்டே இருக்குதுமா, பரவாயில்லம்மா அதோட சேர்த்து கொடுத்துருமானார். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பிஸ்கெட்டை அதோட அந்த பையிலே போட்டு இருக்கிறத மேரி கோல்டை அது எல்லாருக்கும் பிரித்து குட்டே அப்படியே வச்சுட்டேன். ஆண்டவர் பற்றியே நான் அந்த இடத்துல மேன்மை தான் பாராட்டுறேன். ஆண்டவர் நம்ம எப்படியும் நினச்சிட்டு போகிறோம், ஐயோ நம்ம என்ன ஆகுமோன்னு. ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை உயர்த்திருக்கிறார். ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவரும் கனம் உள்ளவர். அதே போல் ஆண்டி என்கிட்ட பேசினாங்க, ஆண்டி இது போல் ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் இவ்வளோ பிஸ்கெட் கம்மியாக எடுத்து வந்தேன், என்ன பரவாயில்ல இருக்கட்டும் ஜெயிஞ்சி அப்படின்னாங்க. அதே போல் ஆண்டவர் எனக்கு எவ்வளோ அதிசயங்களும் என் வாழ்க்கையில் அற்புதங்களும் எனக்கு இன்றைக்கு நடந்தது. வெள்ளிக்கிழமை அதுவும் நடந்தது. அதே போல் எவ்வளோ பண தேவைகளும் எல்லாம் இருந்தது. ஆண்டவர் என்னை எப்படியாவது ஆண்டவரை பண தேவையை சந்தித்தறதுக்காக கொடான நன்றி. என்னை ஒவ்வொரு நாள் நடந்தது ஆண்டவரால் கிருபையில் தான். நான் எப்படியோ நான் கடையை 2 மாதம் கடையை நான் ஒரு மாதம் கட்டு நான் போடவே இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு எப்படியும் என் தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு காசு கிடச்சிது. அதுக்கேற்ற மாதிரி நான் பிரயோஜனமாக செலவு பண்ணுறேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ கஷ்டம், எனக்கு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அடுத்த நொடியிலே எனக்கு சந்தோஷம் கூட வரும், கூட ரெட்டிப்பாக வரும், அன்றைக்கே வந்துடும். அப்படியா செய்கிற ஆண்டவர் எல்லார் வாழ்க்கையிலையும் துக்கம் வரும், துன்பம் வரும், எல்லாம் வரும். ஆனால் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கு காத்திருக்குது. ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் கூடாத ஒரு காரியம் ஒன்றுமில்லை. நம்ம நம்புகிறவர் பாக்கியவான். நம்ம நம்பிக்கையும் கிருபையும் நம்ம ஆண்டவர் கூட ஐஸ்வர்யத்தோடு நம்ம எப்போயுமே நம்ம மேன்மை பாராட்டுறார். அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா.